கிரிக்கெட் பேட் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய குளத்துலேருந்து தேனி வரைக்கும் போயிருந்தோம் டவுன் பஸ்ஸில் போகிற பாட்டை கேட்டு போகிற ஃபீலு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். போய் 4 கடை ஏறி இறங்கி பார்த்தா அங்கே ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனல் கிட்ட வச்சுருந்தாங்க. நம்ம விளையாட போகிற சண்டே கிரிக்கெட்டு நமக்கு எதுக்கு 5000 4000 பேட்டு அது மட்டும் இல்லாமல் கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ண பையன் தான் இந்த ஸ்பாட் இது வந்து ஐஸ்வர்யா ஸ்டோரில் வாங்கினோம். 850 ஒருத்தாலியான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு 7 வயசானாலும் சரி இந்த கிரிக்கெட் பேட்டை புதுசாக வாங்கணும்னு நமக்கு 3 வயசு ஆகி போயிடும். பேட்டு வாங்கின கையோடு ஏதாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை பப்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நம்ம பேட்டை பற்றி தான் போயிடுச்சு. இந்த பேட் இங்கே பட்டா 6 போகும், அங்கே பட்டா அப்படி போகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்பயும் நம்ம வழக்கம் போல் டீயை போட்டோம். டீயை போடாமல் நாளே ஓடாது நமக்குலாம். டீயை குடிச்சிட்டு பில்லு கட்டலான்னு போகிற இடத்துல பார்த்தா இந்த காஜு கட்லி அதை பார்த்தாலும் நமக்கு டெம்ட் ஆயிரும். சின்ன வயசுலேருந்து எத்தனை பல்வலி கொடுத்தாலும் சரி இந்த காஜு கட்லியை பார்த்தா நமக்கு டெம்ட் ஆயிரும். உங்களுக்கு காஜு கட்லி பிடிக்குமா என்ன ஸ்வீட் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப வீட்டுக்கு போகிற பேர் டவுன் பஸ்ல ஏறி உட்காந்தோம். அந்த பஸ் ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போய் 3/4 நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம். 3/4 நேரமாக உட்காந்து அப்படியே பேட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். என் மாப்பிள்ளைக்கு பாக சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.